படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். ஒரு குழந்தைய ஒரு தடவை கிட்னாப் பண்ணலாம், 2 தடவை கிட்னாப் பண்ணலாம். இந்த படம் ஃபுல்லாக கிட்னாப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு சலிப்பு தான் தட்டுது. ஜி பிரகாஷ் கம்பெனி வண்டியை தொலைச்சிட்டு தேடுற சீன் ரொம்ப நல்லாவே சுவாரஸ்யமாக இருந்தது. இதை பார்க்கும்போது பொல்லாதவரில் தனுஷ் வண்டியை தொலைச்சிட்டு தேடுற சீன் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. படத்தில் இன்டர்வல் பிளாக் முன்னாடி கார் பார்க்கிங் ஏரியாவில் ஒரு சீக்வன்ஸ் வருது. அது ஸ்டேஜிங் பண்ண விதமும் அந்த சீனுமே ரொம்ப நல்லாவே இருந்தது. அப்புறம் ஜி பிரகாஷ் ரமேஷ் திலக்கும் சிசிடிவி கேமராவில் குழந்தை எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஏரியாவில் சிசிடிவி கேமராவில் பார்த்தாலே கதை முடிஞ்சிருக்கும். ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. டைரக்டர் இன்னும் கதையை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணியிருக்காரு போல் இருக்கு. சாம் சீஸ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. பிஜிஎம் நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் 3 பாட்டு இருக்குது. 3மே சுமாராக தான் இருக்குது. இது ஒரு த்ரில்லர் ஜானர். இதுக்கு பாட்டு அவசியமானு எனக்கு தோணுச்சு. ஜி பிரகாஷ் படம் ஹிட் ஆகுதோ இல்லையோ 3-4 படம் நடிப்பார் வருஷத்துக்கு. இந்த வருஷத்தில் இது 2வது மூவி. ஆவரேஜ் வருஷம் முடியுது இந்த பிளாக்மெயில். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.